முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு. சரியான பதில் பிரான்ஸ் நாடு. பண்டங்கள் குட்ஸ், பணிகள் சர்வீசஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்று சொல்வதிலே என்ன தெரியுது? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இந்த வரி முதலில் பிரான்ஸ் நாடு கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். சரி, இந்தியாவில் எப்போ இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வரப்பட்டது என்றால் ஜூலை 1, 2017 வருடம் இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி கொண்டு வரப்பட்டது. இந்த ஜிஎஸ்டி வரியின் நோக்கம் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்பதே இந்த ஜிஎஸ்டி வரியின் நோக்கமாகும். ஜிஎஸ்டி என்பது ஒரு வகையான மறைமுக வரி. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர், பொதுவாக நிதி அமைச்சராக யார் இருக்கிறாரோ, மத்திய நிதி அமைச்சர் யாரோ அவர்களே ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக இருப்பார். ஜிஎஸ்டி வரி இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட போது 2017 ஆண்டு ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யாராக இருந்தார் என்று கேட்டால் அன்றைய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக இருந்தார். தற்போது ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏன் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக இருக்கிறார்? அவர்தான் தற்போதைய நிதி அமைச்சராக உள்ளார். எனவே இவர் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தற்போதைய தலைவர். அடுத்த கேள்வி, கவிராஜா என்ற புகழை பெற்றவர். சரியான பதில் ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லணும்னா, குப்த பேரரசுகளுள் ஒரு சிறந்த அரசராக கருதப்படக்கூடியவர் சமுத்திரகுப்தர் அவர்கள். முதலாம் சந்திரகுப்தனுடைய மகன்தான் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்த வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள். இவர் சமுத்திரகுப்தர் அழகான கவி பாடும் திறனை கொண்டதால் இவர் கவிராஜா என்று சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறார். சமுத்திரகுப்தரின் மகன் விக்ரமாதித்யரை இரண்டாம் சந்திரகுப்தர் என்று அழைப்பதுண்டு. சமுத்திரகுப்தர் அவர்கள் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய மகனின் பெயர் விக்ரமாதித்யர். இவர் இரண்டாம் சந்திரகுப்தர் என அழைக்கப்படுகிறார். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைப்பது போல தென்னிந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படக்கூடியவர் ராஜேந்திர சோழன் அவர்கள். எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது? சரியான பதில் மிசோரம் மாநிலம். இந்த பறவைகள் கண் மிளகாய் தாய் மிளகாய் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே கேள்வியில் பறவைகள் கண் மிளகாய் என்று கொடுத்தாலும் ஒன்று தான், தாய் மிளகாய் என்று கொடுத்தாலும் ஒன்று தான். எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய், இதே இடத்துல தாய் மிளகாவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது என்று கேட்டால் பதில் என்ன? மிசோரம் மாநிலம். மிசோரம் மாநிலம் பறவைகள் கண் மிளகாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தாய் மிளகாய், இந்த ஸ்பெஷலான மிளகாயிற்கு மிசோரம் மாநிலம் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. இதுவே அடுத்து, மிளகாய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு என்னதுன்னு கேட்டால் நமது நாடு இந்திய நாடு. மிளகாய் உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பது இந்திய நாடு. இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது? மிளகாய் உற்பத்தியில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் ஆந்திர பிரதேச மாநிலம். ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற எத்தனை நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்? சரியான பதில் 30 நாட்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பின் 15வது பகுதி இந்தியாவின் தேர்தல் ஆணையம் குறித்து கூறுகிறது. இந்தியாவில் பின்பற்றக்கூடிய தேர்தல் முறை இங்கிலாந்து தேர்தல் முறையை சார்ந்தது. அதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950 நிறுவப்பட்டது. இந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையில் வருடம் ஆண்டுதோறும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக 2011 முதல் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் டெல்லியில் உள்ளது. இதுவே தமிழக மாநில தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம்
சென்னையில் இருக்கிறது. இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலம். சரியான பதில். புகையிலை பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம், NTCP. இந்த திட்டமானது 2007ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டமானது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கமானது புகையிலை பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும், இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடம் புகையிலை உற்பத்தியையும் விநியோகத்தையும் குறைக்க வேண்டும் என்பன போன்ற இலக்குகளை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய திட்டம்தான் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம். இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 2007ஆம் ஆண்டு 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் 2007 முதல் 2012 வரை. இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அன்றைய பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஐந்தாண்டு திட்டம் என்பது 1950ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. ஐந்தாண்டு திட்டத்தின் முதல் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். முதல் துணைத் தலைவராக இருந்தவர் குல்சாரி லால் நந்தா அவர்கள். இந்தியாவில் மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருந்தது. அதை அடுத்து நித்தி ஆயோக் என்று சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்ற நித்தி ஆயோக் என்ற இப்போதைய மத்திய திட்டக்குழுவால் அந்த பழைய திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்பது மாற்றி அமைக்கப்பட்டது. தற்போதைய பிளானிங் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடியது நித்தி ஆயோக் தான். இந்த நித்தி ஆயோக் என்பது 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? சரியான பதில் அரச மரம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது உலகின் பழமையான நாகரிகங்களுள் ஒன்று. சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை போன்ற பிற சில பழமையான நாகரிகங்கள் என்னென்ன என்றால் மெசோபொட்டாமியன் நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதியை ஒட்டி வளர்ந்தது போல மெசோபொட்டாமியன் நாகரிகம் என்பது மத்திய ஆசிய ஆறை சார்ந்து வளர்ந்த ஒரு நாகரிகம். அதையடுத்து எகிப்து நாகரிகம் என்பது நைல் நதியை சார்ந்து வளர்ந்த ஒரு நாகரிகம். அதையடுத்து சீன நாகரிகம் என்பது மஞ்சள் ஆறு என்று சொல்லப்படக்கூடிய ஆறு, அந்த மஞ்சள் ஆற்றை ஒட்டி வளர்ந்த நாகரிகம் சீன நாகரிகம். அதேபோல் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதியை சார்ந்து வளர்ந்த நாகரிகம். இந்தியாவின் நைல் நதி என்று அழைக்கப்படக்கூடிய நதி என்னது? சிந்து நதி. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா என்பதால் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்றும் கூட அழைப்பார்கள். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன் மொழி சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து நாகரிகம் என்ற சொல் வந்தது. சிவிஸ் என்றால் நகரம் என்று பொருள். இங்கிருந்து தான் எந்த வார்த்தை வந்திருக்கு? நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற இந்த 3 நாடுகளில் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே சாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? சரியான பதில் சுபாஷ் சந்திர போஸ். அதாவது 1942வது வருடம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை ஜப்பான் ஆக்கிரமிப்பு செய்தது. அதையடுத்து 1943ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி போர்ட் பலேர் என்ற இடத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நமது தேசிய கொடியை ஏற்றி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை விடுதலை பிரதேசங்களாக அறிவித்ததோடு அதையடுத்து அந்தமான் தீவை சாஹித் எனவும் நிக்கோபார் தீவை ஸ்வராஜ் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். அந்தமான் தீவை சாஹித் எனவும் நிக்கோபார் தீவை ஸ்வராஜ் எனவும் யார் பெயர் மாற்றம் செய்தார்? சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெயர் மாற்றம் செய்தார். இதையடுத்து இந்த வரலாற்று நிகழ்ச்சி நடந்து 75 ஆண்டுகள் கழித்து 2018ஆம் ஆண்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றி சில தீவுகளுக்கு பெயர் மாற்றம் செய்தார்.
ராஜஸ் தீவை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவு எனவும், நீல் தீவை சாஹித் தீவு எனவும், ஹேலாக் தீவை ஸ்வராஜ் தீவு எனவும் பெயர் மாற்றம் செய்தார். இந்த போர்ட் பிளேர் என்ற இடத்தில்தான் செல்லுலார் ஜெயில் இருக்கிறது. இந்த செல்லுலார் ஜெயில் 1858ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் கட்டப்பட்டது. மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? சரியான பதில் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் அண்ணா மற்றும் அறிஞர் அண்ணா போன்ற சிறப்பு பெயர்களால் அறியப்படுகிறார். இவர் 1935ஆம் ஆண்டு நீதி கட்சியில் இணைந்தார். அங்கிருந்து அண்ணாவினுடைய அரசியல் பயணம் தொடங்கியது. இவர் 1935ஆம் ஆண்டு நீதி கட்சியில் இணையும் போது அக்கட்சியின் தலைவராக இருந்தவர் பெரியார் அவர்கள். அதையடுத்து 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீதி கட்சியின் மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தார். இதைத் தொடர்ந்து 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நிறுவினார். இதையடுத்து முதலாக 1957ஆம் ஆண்டு அவருடைய சொந்த ஊரான, அவர் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்திலிருந்தே சட்டமன்ற உறுப்பினரானார் அண்ணாதுரை அவர்கள். இதையடுத்து 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக ஆட்சி அமைத்தது. அப்போது திமுக சார்பில் முதலமைச்சரானவர் அண்ணா முதலமைச்சரானார். அண்ணா முதலமைச்சரான பிறகு சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பெயர் மாற்றங்கள் நடந்த ஆண்டு 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்திருப்பார். இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வி, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்கும் மாநிலம்? சரியான பதில் தமிழ்நாடு. 1956ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை முதன்முறையாக கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் கொண்டு வந்த இந்த மதிய உணவு திட்டத்தை அடுத்த நிலைக்கு விரிவாக்கம் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். 1982ஆம் ஆண்டு இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக 1982ஆம் ஆண்டு விரிவாக்கம் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதையடுத்து 1989ஆம் ஆண்டு அந்த சத்துணவோடு வாரத்திற்கு ஒரு முட்டை வழங்கும் திட்டத்தை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார். அதையடுத்து 2010ஆம் ஆண்டு இதுவரை வாரத்திற்கு ஒரு முட்டை என்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டை உண்ணாதவர்கள் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற திட்டத்தை கருணாநிதி அவர்கள் 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். அதாவது 1989ஆம் ஆண்டு வரை வாரத்திற்கு ஒரு முட்டை என்று இருந்தது. இதே 2010ஆம் ஆண்டு எப்படி கொண்டு வராரு? 5 முட்டை, வாரத்திற்கு 5 முட்டை சாப்பிடாதவர்கள் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அதையடுத்து 2013ஆம் ஆண்டு கலவை சாதம் வழங்கப்படக்கூடிய திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். அதையடுத்து காலை உணவு வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 என்ன பார்த்தோம்? அண்ணாவின் பிறந்த தினமான செப்டம்பர் 15ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு காலை உணவு திட்டத்தை தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார். அடுத்த கேள்வி, அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள்? சரியான பதில் இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி மக்களே. நன்றி, வணக்கம்.